முன்மாதிரியாக இரு என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கிறோம். முன்மாதிரியாக இரு என்ற காரியத்திலே இப்பொழுது கடைசியாக நாம் செழிப்பை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன், நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன். அது ஏதோ சன்னியாசி வனாந்தரத்தில் இருக்கிறவர், அவர் ரொம்ப ஏழை, அவருக்கே இல்லை, அவரை ஆராதிக்கிறவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்னு தப்பாக சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க. அவர்களுடைய தவறு, எண்ணம் தவறு, சிந்தனை தவறு, அவருடைய பேச்சும் தவறு என்று நான் உறுதியாகி சொல்லுகிறேன். காரணம், எங்கேயாச்சும் ஒரு படத்தை பார்த்துருப்பாங்க, ஏசுனார் நிற்கிற மாதிரி, ஒரு தாடி வளர்த்த மாதிரி, கையில் ஒரு குச்சி வச்சு ரொம்ப நோஞ்ச ஆடு, சாக பிழைக்கிறக்கிற ஒரு ஆட்டை வச்சுருக்கிற மாதிரி, அவர் இந்த ஆட்டவே மேய்க்க முடியல, உன்னை எப்படிப்பா ஆசீர்வாதத்தில் மேய்ப்பாருன்னு தப்பாக சொல்லுவாங்க. நம்முடைய தேவன் தாராளத்தின் தேவன், ஏராளத்தின் தேவன், ஐஸ்வர்யத்தின் தேவன். வானம் பூமியை அவர் படைத்தார். வானம் பூமியில் உள்ளது எல்லாம் அவருடையதாக இருந்தாலும் அவர் சொன்னார், என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று சொல்லியிருக்கிறார். எனவே தேவன் எப்படியெல்லாம் வேதத்திலே ஆசீர்வதித்தார் என்று நாம் தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஏதேன் தோட்டத்திலே நம்முடைய போதனையை ஆரம்பமாகிறது. ஏதேன் தோட்டத்திலே ஒரே ஒரு குடும்பம், ஒரு தம்பதிக்காக ஏராளமான மரங்கள், விருட்சங்கள், செடி கொடிகள், மிகப்பெரிய ஒரு கண்டத்திலே குடி வைத்த மாதிரி வைத்திருக்கிறார். 4 பெரிய நதிகள் ஓடின. அந்த நதி ஓடும் இடத்தெல்லாம் பொன் விளைந்திருக்கிறது, விளையேறப்பட்ட கற்கள் விளைந்திருக்கின்றன. அனைத்து மிருக ஜீவன்களும் இவர்களோடு அன்பாய்த்தான் இருந்திருக்கிறது. அவர் எதுவும் கடிக்கவில்லை, எதுவும் தீண்டவில்லை. ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்குள் தான் அவர்கள் பிரவேசித்தார். எத்தனை ஆண்டுகள் ஆனது நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஆதாம் ஏவாள் உருவாவதற்கு முன்பே வானம் பூமி இருந்திருக்கிறது. அதனுடைய படைப்புகள் எல்லாம் வெள்ளத்தினால் அழிந்தது. மீண்டும் ஒரு முறை தேவன் உண்டாக கடவது என்று சொல்லி ஒவ்வொன்றாய் படைத்தார். என்னைக்கு படைச்சாரோ அன்னைக்கே நீங்கள் இவ்வளவு பேரும் சுவாசிக்க, என்னையும் சேர்த்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இன்னும் திடீர்னு எல்லாரும் ஒரு பெரிய விபத்தினால, ஒரு கொள்ளை நோயினால் கொண்டுட்டு போகாமல் இருந்தால், ஒருவேளை இன்னும் 900 கோடி இருந்தால் கூட அத்தனை பேருக்கும் சுவாசிக்கிற ஆக்சிஜனை கர்த்தர் என்னைக்கு படைச்சாரு? அன்னைக்கே படைச்சிட்டார். அவ்வளோ பெரிய தேவனை நாம் தெய்வமாக கொண்டு இருக்கிறோம். எனவே சில ஆளுகள் சொல்லலாம், இந்த செழிப்பு உபதேசம் லண்டன்லேருந்து வந்துச்சு, ஜெர்மனியிலேருந்து வந்துச்சு, ஆஸ்திரேலியாவில் இருந்துச்சு, அமெரிக்காவில் வந்துச்சு, விவரம் தெரியாதவன் பேசுகிறான். இது எல்லாமே எங்கேருந்து தான் ஆரம்பிக்குது? நமக்கு எல்லாரும் சொல்லுவாங்க ஆதி ஆகமத்திலேருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம எங்கேருந்து சில பேர் சில பொருள்களை இறக்குமதி பண்ணுறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க, தொழில் செய்கிறாங்க, ஏதோ ஒரு நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. நம்ம ஒன்றும் செழிப்பை எங்கேருந்தும் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணலை, ஆதி ஆகமத்திலேருந்து தான் என்ன பண்ணியிருக்கிறோம். அந்த ஆதி ஆகமம் உங்கள் கையில் தான் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் வாசித்து நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். எனவே ஆதி ஆகமத்தில் நம்ம பார்க்குறப்ப ஆதாம் ஏவாளோட நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், பூரணம் இருந்தது, பாவம் வந்தது, பிற்பாடு முள் குறுக்கு முளைத்தது, வனாந்தரம் வந்தது, தோல்வி அடைந்தார்கள். அதை சரி செய்வதற்கு தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார். கிறிஸ்து வந்த பொழுது ரட்சிப்பு வந்தது, செழிப்பு வந்தது, பிற்பாடு யாவரும் சொல்லுவோம் பரிபூரணம் வந்தது. இறங்கியது கிறிஸ்துவ பிற்பாடு மறுபடியும் ஏறுமுகத்திலே நாம் இருக்கிறோம். தாராளத்திலே, ஏராளத்திலே, நிறைவிலே, பூரணத்திலே, நிரம்பி வழிகிறதில்லை, நெய்யாய் பொழிகிறதில்லை நாம் பிரவேசித்திருக்கிறோம். விசுவாசிகள் விசுவாசித்து நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை கிறிஸ்து மீது வைத்து, எதிர்பார்ப்பை தேவன் மீது வைத்து நீங்கள் பூரண ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த புதிய ஏற்பாட்டின் காலம், பழைய ஏற்பாட்டில் கடைசி நாட்களில் வந்த முக்கியமான பெரிய தீர்க்கதரிசிகள் ஏசாயா, எசேக்கியேல், இவங்க தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, செழிப்பின் காலம் வருது, பூரணத்தின் காலம் வருகிறது, தாராளத்தின் காலம் வருகிறது என்று சொன்னது அவங்க யாரை பார்த்து சொல்கிறாங்க? புதிய ஏற்பாட்டு சபையாகிய நம்மைத்தான் பார்த்து சொல்லியிருக்கிறார்கள். அதை வாசித்து தான் நாம் திருப்தி அடைந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 51:3, ஏசாயா 51:3
பக்கம் 858. 858. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். சீயோன் என்பது புதிய ஏற்பாட்டு சபையை குறிக்கிறது. இது மீட்பின் செய்தியை குறித்து ஏசாயா அன்னைக்கே எழுதி வைத்து விட்டார். இயேசு வந்து விட்டார். இயேசு வந்த பிற்பாடு அவர் வந்து நம்ம உள்ளத்திலே தங்கி விட்டார். உள்ளத்திலே தங்கும் பொழுது நானும் என் பிதாவும் வந்து உங்களோடு தங்குவேன் என்று அவர் சொல்லிவிட்டார். எனவே வனாந்தரம் ஏதேன் வனாந்தரமாய் போனது. ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவே நம்மிடத்திலே வந்து விட்டார். அந்த தேவாதி தேவன் சர்வத்தையும் படைத்தவர் நம் உள்ளத்திலே தங்கிவிட்டார். இந்த வனாந்தரம் என்ன செய்யும்? செழிக்கும். மறுபடியும் செழித்துதான் ஆக வேண்டும். தேவன் தங்கி இருந்த அந்த வாசஸ்தலம், அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பார்க்கும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டியிலே அந்த அவர் தங்கி இருக்கக்கூடிய அந்த பெட்டி, அந்த மூடியிலே அவர் வாசம் பண்ணுவார். வருவார், மோசையோடு பேசுவார், மக்களோடு பேசுவார். அதெல்லாம் அதெல்லாம் பொன். அது பெட்டி முழுவதுமாக மரத்திலே செய்யப்பட்டு பொன்னால் மூடப்பட்டு இருந்தது. அது பொன் செழிப்பை காட்டுகிறது. அதனால தான் கல்யாணத்துக்கு யாராச்சும் பண்ணுறவங்கள பாருங்க, பையனுக்கு ஒரு மோதிரத்தை போடுறாங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு தங்க செயினில் இவர் என்ன பண்ணுறாரு? தாலியை கட்டுறாரு. அதோடு மட்டுமா அவங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா எல்லாம் நிறையா போட்டிருக்காங்க. அது எதை காட்டுது? செழிப்பு. கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப என்ன அர்த்தம்? அப்பா தான் பொண்ணை பிடிச்சி கையில் கொடுப்பார், மாப்பிள்ளை கையில். அப்படி தானே பிடிச்சி கொடுத்தாருங்களாம்மா? அம்மா உங்கள் காலத்தில் நடந்துச்சான்னு எனக்கு தெரியல, உங்கள் கோயில்லையும் நடந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஆனாக்கா நம்முடைய சபைகளில் நம்ம எல்லாருமே, நீ ஒரு 25 வருஷமாக வர்றீங்க, நம்ம இதில் பொண்ணு மாப்பிள்ளை கையில் பிடிச்சி கொடுக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? டேய் மாப்பிள்ளை, அது சொல்லாமல் சொல்கிறோம். டேய் மாப்பிள்ளை, என் பொண்ணுக்கு நான் எத்தனை நேரம் சோறு போட்டிருக்கேன்? 3 நேரம் சோறு போட்டிருக்கேன். துணிமணியெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்? நான் எடுத்து கொடுத்துருக்குறேன். ஒரு வீட்டில் வச்சு நான் நல்லா வளர்த்துருக்கேன். கல்வியை கொடுத்தேன், ஞானத்தை கொடுத்தேன், புத்தியை கொடுத்தேன், செழிப்பை கொடுத்துருக்குறேன். நான் எப்படியெல்லாம் வளர்த்தணும்? அது மாதிரியாவது மினிமம், என்னது மினிமம், குறைந்தபட்சம் இந்த அளவுக்காச்சும் நீ வளர்க்கணும். இதை விட நீ மேலா வளர்க்கணும்னு சொல்லிட்டு உன் கையில் நான் என்ன பண்ணுறேன்? பிடிச்சி கொடுத்துட்டேன். நல்லா வளர்க்குறது உன் பொறுப்பு. அலங்கோலம் ஆக்கி விட்டுறாத, கந்தரகோலம் ஆக்கிறாத. நம்பி விசுவாசத்து கொடுக்குறேன்னு சொல்லி சில அப்பவே கண்ணை மூடிடுறாரு. வாழை வைக்கிறதெல்லாம் இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த மாப்பிள்ளைக்க வேலை. அது வயசானாலும் சரி, வயசு கம்மியாக கல்யாணம் பண்ணிட்டா இதுதான், அதை செய்யுங்க. அது மாதிரி செழிப்பில் கொண்டுட்டு போகிறத குறித்து ஒன்றும் இல்லை, அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. மீட்பின் செய்தியை இயேசு கொடுத்து விட்டார். இயேசு வந்து விட்டார், நமக்குள் வாசம் பண்ணுகிறார். இயேசு வாசம் பண்ணிட்டா உனக்கு என்ன இருக்கணும்? சந்தோஷம், மகிழ்ச்சி. அதனால தான் பாடுவோம், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். பாடுறீங்கல்ல, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. ஏன் பாடுறோம்? மகிழ்ந்து களி கூறு. இவ்வளவும் வெறும் பாட்டோடவே பாடினீங்கன்னா நம்ம செய்கிறதெல்லாம் தவறு. அது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சு அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த மகிழ்ச்சி இருக்கணும், துதி இருக்கணும், ஸ்தோத்திரம் இருக்கணும். சும்மா வெறுமையாக இருக்கிறவன் துதி ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? பசியாக இருக்கிறவன் இங்கே இதுக்கு எதுக்காச்சும் ஒன்று குடியா, இதுக்கு என்னமாச்சும் கொடுத்துட்டீங்கன்னா இது பாட்டு என்ன பண்ணு தானாக வரும். அதனால தான் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், நமக்கு தான் ஆறுதல் செய்வார். அந்த வனாந்தரத்தையும் இல்லாமையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? கர்த்தரின் தோட்டத்தை போல ஆக்குவார். கர்த்தரின் தோட்டம் போல வயல் விளையிறப்ப பார்த்தா அவருக்கு ஒரு சந்தோஷம், அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. இன்னும் கொஞ்சம் நல்லா செழிப்பு வரப்போ துதி உண்டாகுது, கீத சத்தம் உண்டாயிருக்கும். இதுதான் செழிப்பு. இந்த செழிப்பு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். சங்கீதம் 65:11 சொல்லுது, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிச்சு விட்டுகிறீர், உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. பாதை என்னது? செருப்பு போட்டு போ, முள்ளு குத்தும், நிறைய முள்ளா இருக்கு சொல்றாங்க. கிராமங்களில் வயல்களுக்கு போறப்போ ஒரு அருவாள் எடுத்துட்டு போ, முள்ளு அடிக்கும், அதனால அதை வெட்டு. இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய பாதை நெய்யாய் பொழிகிறது. நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ அவருடைய பாதையிலே நீ நடக்கும் பொழுது உன்னுடைய பாதை நெய்யாய் பொழியும். ஒரு சொட்டு 2 சொட்டு விழுந்துச்சு அப்படி இல்லை, நெய்யாய் பொழிகிறது, கனமழை பெய்யும். அது மாதிரிதான் இது கர்த்தருடைய பாதை. கர்த்தருடைய பிள்ளைய யார் பாதையில நடப்பாங்க? பிசாசு பாதை இல்லையா? பிசாசு ஒன்றும் கொடுக்க முடியாது, அவனால் எதுவும் உருவாக்க முடியாது.
அவன் எந்த நன்மையும் செய்ததாக வேதம் சொல்லவே இல்லை. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அவன் எப்படி கொடுக்க முடியும்? இந்த கையை கட்டு ரூபா வந்த இதை தாயத்தை கட்டு ரூபா வரும், கைத்தை இங்கன கட்டு தங்கம் வரும், ஒன்றும் வராது, ஒன்றும் வராது, உள்ளது போயிடும். ஜீவனுள்ள தேவனை நீ ஆராதித்துக்கொள். ஏன்னு சொன்னா அதே அந்த 11ஆம் வசனம் 12ஆம் வசனம், வனாந்திர தாவரங்களிலும் பொழிகிறது, வனாந்திரத்திலையும் நெய்யாய் பொழிகிறது. பாலைவனத்தை செழிப்பாக்குறவர் கர்த்தர். இந்த மக்கள் பாவம் செஞ்சு 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 உள்ளதெல்லாம் என்ன பண்ணாங்க? குறைச்சி குறைச்சி தண்ணியை இல்லாமாக்கி வனாந்திரமாக்கி அது பெரிய பாலைவனமாக்கி இல்லாமல் ஆக்குகிறவர்கள் மனு வர்க்கம். மனு வர்க்கம். எத்தனையோ முறை செய்தியில் அவங்க சொல்றது என்ன? இந்த பெரிய டிசாஸ்டர்ஸ், பெரிய பேரழிவுகள், அநேக பேரழிவுகள்லாம் மனிதனால உண்டானது. விமானம் கப்பலில் கவுழ்றதும் ஆக்சிடென்ட் ஆகுறதும் விமானினுடைய தவறு. எத்தனை பஸ்ஸு செல்ஃபோனில் இந்த டிரைவர் பேசிக்கிட்டே போய் கவுத்து விட்டுருக்கார். எத்தனை மனித தவறுகள் நம்ம செய்கிற பாவத்தினால தான் நம்ம வாங்கி கட்டிக்கிறோம். எனவே அதை விட்டு திருந்தி புத்தி தெளிந்து நாம் ஆசீர்வாதத்திலே கட்டாயம் பிரவேசிக்க வேண்டும். கர்த்தர் சொன்னால் சொல்லுவார், கர்த்தர் சொன்னபடியே செய்வார். அவர் பொய் சொல்ல மாட்டார். பொய் சொல்ல மனிதனும் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. பணக்காரன் ஆக்குவேன்னு சொன்னா ஆக்குவார். நீ சும்மா உக்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ ஆக முடியாது. பிரசங்கம் பண்றப்பெல்லாம் தூங்கிட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அது எப்படி செய்கிறது? எப்படி செய்கிறது? செயல் முறையில் இருக்கணும். பாங்க, அந்த சுந்தர் பிச்சைலாம் தமிழ்நாட்டில் பிறந்தவர் பேர என்னமோ விவரம் தெரியாம பிச்சைன்னு வச்சுக்கிட்டான். பெரிய எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான், எவ்வளோ பெரிய ஞானி, எத்தனை கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு, எவ்வளோ டெவலப் பண்றாரு, மென்மேலும் டெவலப் பண்ணிக்கிட்டே போறார். நேற்று பேப்பரில் இந்த பெண்கள் 3 இந்திய பெண்கள் டாப்ல சிஇஓ லெவலில் இருக்கிறாங்க. அவங்க சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா பல கோடிகளில் தான் பேசுகிறாங்க. கோடிக்கு எத்தனை சைபர்னு நம்ம தடுமாறுறோம். சம்பளமே கோடிகளில் இருக்கு. அப்போ எவ்வளவு அவங்களாம் அந்த சிஸ்டம் இருக்கு. அந்த பிரமாணத்தின் படி நடக்கணும். பிரமாணத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் தோக்கவே மாட்டீங்க, தோக்கவே மாட்டீங்க. பிரமாணத்தை கடைப்பிடிங்க. எனவே பணவக்கார ஆக்குவேன்னு சொன்னால் அவர் கட்டாயம் ஆக்குவார். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனம், இது ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் நம்ம தியானம் பண்ணணும். எப்படி தியானம் பண்ணுறது? ஒரு தியானம் பண்ணுற ஒரு வழியை உங்களுக்கு நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நெகேமியா 9:25. நெகேமியா 9:25. இந்த விளக்கம் நமக்கு கொஞ்சம் ரொம்ப நல்ல பிரயோஜனமாக இருக்கும். கொஞ்சம் கவனிங்க. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டி கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். இது எங்க? நெகேமியா. நெகேமியா எப்படி வருது? 70 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமையாக இருந்தார்கள். அடிமைத்தனத்திலிருந்து கோரேஸ் ராஜா, நீங்கள்லாம் உங்கள் நாட்டுக்கு நீங்கள் போங்க, அந்த கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். யூதயா தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவனே தேவன், அவருக்கு பாழாய் போன இடத்திலே மீண்டும் அந்த ஆலயத்தை கட்டுங்கள், கட்டி செலுத்த வேண்டிய பலிகளை செலுத்தி எனக்காகவும் என்னுடைய குமாரருக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். யாருடைய ஆவியெல்லாம் கர்த்தர் ஏவுறாரோ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, உங்கள் நாட்டுக்கு திரும்ப போங்க, எல்லாரும் போங்க. போக முடியலைன்னு எது வயசானவங்களையெல்லாம் எப்படி தூக்கிட்டு வர்றது அந்த காலத்தில்? அதனால் இருக்கிறத கொடுத்து விடுங்க, அவங்க போய் கட்டட்டும். சரி, இங்கே வந்தாச்சு. இப்போ இந்த நாட்டில் வந்து இப்போ பிரசங்கம் பண்ணுறாங்க. எஸ்ரா பிரசங்கம் பண்ணுறாரு, நெகேமியா பிரசங்கம் பண்ணுறாரு. என்னன்னு பிரசங்கம் பண்ணுறாரு? பிரசங்கம் பண்ணி, ஏன்னா இது நடந்த விஷயம் அது பயங்கரமாக. அது எகிப்திலிருந்து அந்த ஜனங்கள் வந்து கானான் தேசத்தில் இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்த ஒரு நாட்கள். அந்த நாட்களில் எல்லாம் இழந்து போய் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறப்ப எங்கே போனாங்க? பாபிலோன். பாபிலோன்லேருந்து திரும்பி வந்தவனுக்கு இந்த ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? திடீர்னு நினச்சிக்கிட்டு இருப்பான், அப்படி திடீர்னு அந்த பழைய காலத்து சம்பவம்லாம் திரும்ப வரும். அது மாதிரி கொண்டுட்டு வர்றார். அந்த நாட்களில் செழிப்பு யாருக்கு? இங்கே இருக்கிறீங்களோ உங்கள் தாத்தனுக்கும் உங்கள் பாட்டனுக்கும். யோசுவா காலத்தில் யோசுவாவுக்கு அடுத்து வந்த மக்கள், அது அடுத்து வந்த மக்கள்
எல்லாரும் துரத்தி விடுற காலங்கள் வரைக்கும் கானான் தேசம், அதாவது இவர்கள் வாழ்கிற இஸ்ரவேல் தேசம் எப்படி இருந்துச்சு அதை திரும்ப ஞாபகப்படுத்துறாங்க. என்னன்னு பாருங்க. அரணான பட்டணம், செழுமையான பூமி, சகலவித உடைமைகள் நிறைந்த வீடு, வெட்டப்பட்ட துறவு, ஏராளமான திராட்சை தோட்டம், ஒலிவத்தோப்பு, கனி கொடுக்கும் விருட்சங்கள், புசித்து திருப்தியாகி கொழுத்து. குண்டா இருந்தா நம்ம என்ன சொல்றோம், கொஞ்சம் கொழுப்பு நிறையா வந்துருச்சு. எங்க கிராமத்தில் எப்படி தெரியுமா, மஞ்ச கொழுப்புன்னு. மஞ்ச கொழுப்பு ஒல்லியா நோஞ்சான பஞ்சத்தில் அடிபட்ட கதை. கொழுத்து, அதான் கொழுத்து. இது என்னன்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த கருத்து கொஞ்சம் ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு எனக்கு. இப்ப பாத்தீங்கன்னாக்க ஒடிசாவில் புவனேஸ்வரர் தான் தலைநகர். அந்த தலைநகரில் வேர்ல்டு கப் ஹாக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. ஃபுட்பால் விளையாட்டு இல்லாட்டி ஹாக்கி இல்லை எந்த விளையாட்டுனாலும் சரி, கிரிக்கெட்டு, ஹாக்கி, கபடி, பேஸ்கெட்பால், நல்ல தலை சிறந்த டீம் எப்படி விளையாடுதுன்னு சொல்லி இந்த ஒரு டீம் விளையாண்டு முடிஞ்ச உடனே, கவனிங்க, ஒரு டீம் விளையாண்டு முடிச்ச உடனே நல்ல டீம் எப்படி விளையாண்டுச்சுன்னு சொல்லி ரூமுக்குள்ள வீட்டில் போய் அந்த தலைவரும் இல்லாட்டி நீங்கள் விளையாடுறவங்க என்ன பண்ணுவாங்க, அவன் டிவியில் அதை போட்டு விட்டு அந்த சீடியை போட்டு அவன் ஆன் பண்ணி அவன் எப்படி விளையாடுறான், பந்தை எப்படி கடத்துறான், பந்தை எப்படி பவுல் பண்ணுறான், இல்லை பேட்டை எப்படி பிடிக்கிறான், பேட்டில் எப்படி அடிக்கிறான், சிக்ஸர் எப்படி அடித்தான், 4 எப்படி அடித்தான், எப்படி அடிக்காததுனால ஸ்டம்ப் அவுட் ஆனான், ஹாக்கி எப்படி வேகமாக கொண்டுட்டு போய் படத்தை கடத்திட்டு போய் எப்படி கோல் போடுறான், இதெல்லாம் திரும்ப 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 என்ன செய்வாங்களா, எல்லாரும் சொல்லுங்க, போட்டு பார்ப்பாங்க, திருப்பி திருப்பி போடுவாங்க, திருப்பி திருப்பி போடுவாங்க. இப்போ இவங்க பூரா ஏழையா இருக்கேன், அம்மா எல்லாரும் எப்படி இருக்கேன், ஏழையா இருக்கேன், கையில் என்ன இருக்கு, ஒன்றும் இல்லை, அடிமைத்தன நாட்டு, தான் சொந்த நாடு. பாபிலோன் ராஜா முதல்ல பிடிச்சிட்டு போயிட்டான், நேபுகாத்நேச்சார். போன நாட்டில் 70 வருஷம் கழிச்சு கர்த்தர் திரும்ப கூட்டு வர்றாரு. கோரேஸ் ராஜா அனுப்பிச்சு வைக்கிறான். எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் தலைமையில் திரும்பி வந்தாச்சு. திரும்பி வந்து இப்போ நாட்டை பார்த்தா நாடு பாலடைஞ்சு கிடக்குது, ஒன்றும் இல்லை, விளைச்சல் இல்லை. இப்போ எஸ்ரா, நெகேமியாலாம் என்ன சொல்கிறாங்க, அன்னைக்கு நடந்துச்சுல ஃப்ளாஷ்பேக், அது திருப்பி போட்டு அந்த காலத்தில் நம்ம தாத்தாவுக்கு ஆபிரகாம் சந்ததியில் வந்த நமக்கு யோசுவா தலைமையில் தேசத்தை பிரித்து கொடுத்தாருல, அப்ப எப்படி கர்த்தர் பிரிச்சு கொடுத்தாரு, வெட்டாத துறவு, நடாத திராட்சை தோட்டம், நடாத ஒலிவ மரங்கள், கட்டாத பெரிய வீடு, கட்டாத பெரிய பட்டணம், எல்லாவற்றையும், ருசியான திராட்சை, ருசியான மாதுளை, எல்லாம் நமக்கு கொடுக்கவில்லையா? இதெல்லாம் திரும்ப 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 யோசித்து பாரு. எதுக்கு பார்க்கணும்? நீ திரும்ப 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 அதை யோசித்து பார்த்தீங்கன்னா நீ செயல்படுவாய், நீ உழைப்பாய். திரும்ப அதே திராட்சை தோட்டம் வரும், அதே ஒலிவ மரம் வரும், அதே மாதுளை வரும், அதே அத்தி மரம் வரும். பட்டணங்களை நீ கட்டுவாய். இன்று பால் அடைந்திருக்கலாம், இன்னைக்கு நீ ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஒரு 2 சேலையை வச்சு வாழ்க்கையை நடத்தலாம், 2 பேண்ட்டை வச்சு நீ ஓட்டிகிட்டு இருக்கலாம். சைக்கிள், எங்கள் அப்பா காலத்தில் சைக்கிள், நான் சைக்கிளில் தான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன். இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் என் மகனை கொண்டு போய் காரில் விட்டுட்டு வர்றேன். அப்படியேவா எங்கள் தாத்தா காலத்தில், டேய் எங்கள் தாத்தா நடந்து போனார்றா, எங்கள் தாத்தா கட்ட வண்டி வச்சுருந்தார், எங்கள் தாத்தா மாடு வச்சுருந்தார், எங்கள் அப்பா சைக்கிள் வச்சுருந்தார். எங்கள் அப்பா சைக்கிளில் போனார். போடா உன் மானை கொண்டு போய் சைக்கிளில் விடுறா, போவானா? நம்ம தான் என்ன பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், காரை வாங்குவாய், ஓட்டுவாய், பெரிய வீடுகளை கட்டுவாய், நல்ல பள்ளிகளை படிக்க வைப்பாய், நல்ல கல்லூரிகளை படிக்க வைப்பாய், நீ வாழ்ந்திருப்பாய், செழித்திருப்பாய், கொளுத்திருப்பாய். ஆமேன், ஒரு ஆமேன் சொல்லுங்கம்மா. அப்படிதான் கொண்டு போறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அதனால பிரசங்கம் எழுதி முடிச்ச உடனே இதுதான் பிரசங்கம், பரீட்சை அடிச்சு முடிச்ச உடனே பார்த்துருக்கீங்களா, எல்லாம் தூக்கி பழைய பேப்பர் கடையில் ஓட்டுருவாங்க. தூக்கி போட்டுறாதீங்க, எடுத்து திரும்ப திரும்ப பாருங்க. திடீர்னு ஒரு நாள் ஞாபகம் வரும், செழிப்பா இருக்க வழி என்ன, இந்த பிரசங்க குறிப்பு எழுதியிருந்தா இந்த குறிப்பை திருப்பி பாருங்க. அதான் திரும்ப 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 ரிவிஷன் எக்ஸாம்னு நாங்கள் 11th படிக்கிறப்ப வைப்பாங்க. ஜனவரியில் 1, Februaryயில் 1, February முடிய போகிறப்ப 1, 3, இதில் பாஸ் பண்ணுன்னா 11th நீயே அப்பா. அது மாதிரி திரும்ப 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 படிங்க, திரும்ப திரும்ப படிங்க, திரும்ப திரும்ப நீங்கள் படிங்க. அப்படி பெரும் பொழுது
ஆபிரகாமை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார், ஈசாக்கை எப்படி ஆசீர்வதித்தார், யாக்கோபை எப்படி ஆசீர்வதித்தார், யோபுவை எப்படி ஆசீர்வதித்தார், சாலமோனை எப்படி ஆசீர்வதித்தார், தாவீதுக்கு எப்படி எப்படி பொன் வெள்ளி எல்லாம் வந்தது, வெண்கலங்கள் எப்படி வந்தது. சாலமோன் மரம் கட்டுற ஆலயம் கட்டுறப்ப மரம் எங்கிருந்து வந்துச்சு, அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி தீரு ராஜாட்ட சொல்லி எனக்கு மரமெல்லாம் வேணும், எங்கள் அப்பா என்னை கோயில் கட்டுவேன்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு நீ தானே, கொஞ்சம் மரமெல்லாம் அனுப்பிச்சு, உனக்கு எவ்வளோ மரம் வேணும், அவன் எல்லாத்தையும் வெட்டி அனுப்பிச்சிட்டேன். திரும்ப 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 கேட்கணும், விசாரிக்கணும். ஒரு பிள்ளைய ஒரு ஹையர் எஜுகேஷன் விடுறப்ப போய் கேளுங்க, எந்த காலேஜ் நல்ல காலேஜ், எந்த யூனிவர்சிட்டி நல்ல யூனிவர்சிட்டி, அங்கே போய் படிப்பேன்னு சொல்லு. அவ்வளோ தூரம் எதுக்கு, நீ படிக்க மாட்டேன். நான் எத்தனை தடவை பிரசங்கம் பண்ணியிருக்கேன், யாராச்சும் ஒரு ஆள் இஸ்ரோ அவன் என்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்கான் போய் படின்னு சொல்லி சொன்னா இல்லையா, பிட்ஸ் பிளானியில் போய் படின்னு சொல்லியிருக்கேன், படித்தா என்ன. இந்த மாணவ செல்வங்கள் விசுவாச பிள்ளைங்க எலும்பி பிரகாசிங்க, எலும்பி பிரகாசிங்க. நீங்களா பெண்கள் நல்ல போஸ்டில் இருக்கிறாங்க, ஏர்பிளைன் ஓட்டிட்டு போகிறாங்க, சைக்கிள் ஓட்ட பயப்படுறீங்க, சைக்கிளை உருட்ட பயப்படுறீங்க, சைக்கிளாக வேண்டாம், ஏரோப்ளைன் ஓட்டுறாங்க. தரிசனம் எப்படி தான், இதுக்கு பேர் தான் தரிசனம், இதுக்கு பேர் தான் தரிசனம். பொண்ணு கட்டுறப்போ மட்டும் நல்ல பொண்ணாக கட்டணுங்கிற, நல்ல மாப்பிள்ளை வேணுங்கிற, கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சண்டையும் சச்சரவும். ஏம்மா இங்கே பாரு, நான் சொல்கிறேன், நல்ல மாப்பிள்ளையை உருவாக்குற வேலை மனைவியோட வேலை, அதுதான் உண்மை. நல்ல மனைவியை உருவாக்குற வேலை கணவனுடைய வேலை. பக்குவமாக சொல்லி 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 சொல்லிட்டு தானே செய்கிறான். காய் வாங்கிட்டு வரேன் போரு, மிளகா வாங்கிட்டு வரேன் போரு, வயலுக்கு போயிட்டு வரேன் போரு, சொல்லிட்டு தானே செய்கிற. அதே மாதிரி நல்ல மனைவியை உருவாக்க, அப்பா பொண்ணை பிடிச்சி கொடுத்தாரா, நல்ல உருவாக்குற வேலை உன்னுடைய கரத்திலே இருக்கிறது. அதனால் அதை திரும்ப திரும்ப தேவன் நமக்கு, நம்முடைய பெற்றோருக்கு, வேதத்திலே இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு எப்படி உதவி செய்தார், அவர்களை செழிப்பாக்கினார், கனம் பண்ணினார் என்பதை திரும்ப 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 நீ வாசித்து வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலும் அதே கிரியை கட்டாயம் நடைபெறும். எல்லாம் எங்கே வகை இல்லாமல் ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டிருப்பேன். ஏழை லாசரு மேசையிலிருந்து விழும் அப்ப துணிக்கையை புசிக்க ஆசையா இருந்தான், எச்சிக்கல புத்தி. அவன் ஆசையா, அதுவும் பைபிள்ல தானே இருக்கு. அதை நல்லா படி. என்னத்தை போய் நல்லா படி, அதை போய் படிக்காத, அதை போய் நல்லா படிக்கிற. அந்த ஆசை உனக்கு எதுக்குமா? அந்த ஆசை அது எதுக்கு? அப்ப இப்படி இதை இப்படி யோசித்து பாருங்க. அவன் பிச்சைக்காரன் தானே? ஆமா. பிச்சை எடுத்து மேசையில் விழுகிறதானே எடுத்து சாப்பிட்டேன்? ஆமா. இந்த பிச்சைக்காரன் அப்ப யார் மடிக்கு போயிருக்கணும் சொல்லுமா? பிச்சைக்காரன் யார் மடிக்கு போகணும்? பிச்சைக்காரனுக்கு பொண்ணு யார் கொடுப்பா? அது மட்டும் புரிஞ்சிருது சொல்லாமையே. பூமியில பிச்சைக்காரனா ஒரு ஆபிரகாமின் சந்ததி வாழ்ந்துட்டு செத்ததுக்கு அப்புறம் எங்க போகணும்? பிச்சைக்காரன் மடிக்குத்தானே போகணும். அது உண்மை, அது அப்படித்தானே நடக்கணும். ஆனா நடந்தது என்ன? யாரு மடிக்கு போறேன்? ஆபிரகாம் யாரு? வேலைக்காரன் சொல்றேன். செல்வ சீமானா இருக்கிறார், சீமா மடியில போறான். நீ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. நீங்க ஒரு செல்வ செழிப்பான நாட்டுக்கு போவீங்க. அடுத்த வாரம் கூடுமானா அதை எடுத்து சொல்லி அடுத்த வாரம் பிரசங்கத்தை நான் முடிக்கிறேன். ஸோ தற்காலிகமாக முடிக்கிறதுக்கு பிரசங்கம் இருக்கு நிறையா. வாய்ப்பு இருந்தால் இன்னொரு 2 பிரசங்கம் பின்னால் நம்ம பார்க்கலாம். ஆக வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா யாருக்கு? ஆபிரகாம். நான் சொல்றதெல்லாம் சீமான்னு சொல்லணும், சரிங்களா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோபு, தாவீது, நீங்க, நான். எஸ், ஹல்லேலூயா. அதுதான். அதெல்லாம் சொல்லுவாங்க, லாசருக்கு தலையில எழுதிட்டாரு. லாசரு, உன் தலையில ஒன்றும் எழுதலை, உன் தலை எழுத்தை நீ மாத்து. இந்த வேத எழுத்தை என்ன பண்ணு? உள்ள சொல்லுங்கம்மா, வேத எழுத்தை என்ன பண்ணு? உள்ள வை. வேத எழுத்தை உள்ள வை. இன்னைக்கே பாரு, எத்தனை பேர் பைபிள் கொண்டு வரல. அப்படி எப்படி வேத எழுத்து உள்ள ஏறும்? மடையில ஏறுதா? பைபிள் அங்க இருக்கு, உள்ள ஏத்தணும். லாசரு ஏழையானதுக்கு காரணம் வேத எழுத்துக்கு அவன் முதலிடம் கொடுக்கவில்லை. நீ ஐஸ்வர்யனாவதுக்கு காரணம் நீ வேத எழுத்துக்கு
முதலிடம் கொடுக்கிறாய், கொடு, முதலிடம் கொடு. உயர்த்துபவர் தேவன். அவனுக்கு செழிப்பு மேல ஆசை இல்லை, செழிப்பு மேல ஒரு மன இல்லை, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. வசனம் என்ன சொல்லுது? நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும். உதவி செய். கஜா புயலால் பாதிக்கப்பட்டவங்க உதவி செய். கையை தர, சும்மா பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்காத. கொடு, கொடுங்கள் கொடுக்கப்படும். நீ கொடுக்காட்டி மிச்சத்தை வாங்கி சாப்பிட்ற ஆசையை விட்டு போட்டு நான் கொடுப்பேன், தாராளமாக கொடுப்பேன், வாங்கி சாப்பிடு, அந்த எண்ணம் வரணும். அந்த எண்ணம் வரணும். நீதிமொழிகள் 13:22. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். இங்க நல்லவன்னா யாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். இங்க இருக்கிறவங்களாம் யாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்ப பெற்றோர், இங்க இருக்கக்கூடிய பெற்றோர், இங்க பெற்றோரா இருக்கவங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். வேதம் உங்களைத்தான் யாருன்னு சொல்லுது? நல்லவன் சொல்லுது. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, யாரு? பிள்ளைகளின் பிள்ளைக்குன்னு போடல, எப்படி போட்டிருக்கு? அப்ப பேர பிள்ளைங்க, பேர பிள்ளைகளுக்கு என்ன வச்சுட்டு போகணுமா? சுதந்திரம், ஆஸ்தி. ஆஸ்தினா என்னது? வீடு, நிலம், சொத்து, சுகம். பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு. அப்ப எவ்வளவு இருந்தா பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு இருக்க முடியும்? எல்லாம் சொல்லுங்க, நிறைய சொல்லுங்க, கையை விரிச்சு இப்படி சொல்லுங்கம்மா, நிறைய. பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு. வயசான கிழவி யாராச்சும் இங்க இருந்து உன் பிள்ளைக்கு உன் பிள்ளைகளின் பிள்ளைக்கு வைக்கல, கர்த்தர் உனக்கு இன்னைக்கு ராத்திரி உனக்கு தூக்கம் வராது. ஒழுங்கா சேர்த்துரு. கல்லு மண்ணு இல்ல, தென்னை மரமெல்லாம் ஜாஞ்சி போச்சு, மரமா மட்டையை கொண்டு வந்து சேர்க்கிறேன், அது இல்லை. அங்கேயும் இங்கேயும் வாரி வரைஞ்சி சுரண்டி லஞ்சம் வாங்கி இல்லை. நேர்மையாய், உண்மையாய், சத்தியமாய், தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிந்து இப்படியெல்லாம் பிரசங்கம் எனக்கெல்லாம் பண்ணியிருந்தாக்கா நாங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே போயிருவேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தான் கர்த்தர். நீங்க இன்னும் நேற்றும் என்று எங்க தாத்தா ஆண்டி, நானு ஆண்டி, இப்படியே என் பேர பிள்ளைய ஆண்டி, இதை மாத்து, தலை எழுத்தை மாத்து, வேத எழுத்தை கொண்டு வா. அதனால அவர் சொல்றாரு, அதுதான் தேவ பிள்ளைக்கு லட்சணமா இருங்கிறாங்கல்ல. லட்சணமான என்ன சேகப்பா அப்படி, அது இல்லம்மா, செழிப்புள்ள நீ லட்சணமா இரு. அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. பணம் பொருள் இருந்தாதான் உனக்கு அழகு, உனக்கு சௌந்தரியம். அதை கொண்டு வா. கர்த்தர் நாமத்துக்கு புகழை சேர்த்து வைக்க வேண்டுமானால், அவன் சாகுறப்ப பார்த்தீங்களா, பிள்ளைகளுக்கு சில ஆளுகள்லாம் இருப்பாங்க, புரிகிற மாதிரி சொல்லி கொண்டு போனாதான் புரியும். அப்பா சாகிற மாதிரி இருப்பார், இங்கே அப்பா எதுக்கு சாகுறேன், இப்படியே கொண்டு வா. கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே 3 லட்சம் கடனோட பிள்ளைய என்ன பண்ணிடுவாங்க, இந்த எப்பா உனக்கு நான் பொண்ணு கட்டி வச்சு ஊர்ல எல்லாம் கடிக்கிறதுக்கு போட்டு நிறைய செலவாயிருச்சு, இந்த கல்யாணம் 3 லட்சம் ரூபா செலவை யாரு தான் கட்டிக்கணும்? நீ தான் கட்டிக்கணும். அவனுக்கு எதுக்குமா கல்யாணம்? அவன் கூட்டிட்டு ஓடி கட்டினவே ரொம்ப நல்லா இருக்கிறான். நீ 3 லட்சம் கடனை வச்சு கடைசியில் அவன் 3 ரூபாயோட லாட்டி அடிச்சுட்டு கிடக்கிறான். கடன்லையா பிள்ளைகளை வைக்கணும்? கடன்லையா வைக்கணும்? பிள்ளைகளை கடன்காரன் ஆக்காதீங்க. பெற்றோர் கடன்காரன் ஆக்காதீங்க. அது உனக்கு ஒரு வீடு வச்சிருக்கிறேன் ராசா, ஆனா அந்த வீட்டை அடகு வச்சுட்டேன் ராசா, திருப்பிக்க இல்லாட்டி கூசா. விடுதலையோட, கடனோட இல்லை, செழிப்புல வைங்க. கர்த்தர் தானே சொல்லியிருக்கார், கர்த்தருடைய வார்த்தையை தானே நான் சொல்றேன். அப்படி வச்சுட்டு போனீங்கன்னா எத்தனை பேர் அப்படி நடக்கிறாங்க? நீங்க நடங்க. இப்போ ஒரு தீர்மானம் எடுங்க. இப்போ ஒரு ஆரம்பம் தானே. ஆரம்பம் அற்பமா இருக்கும், முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆரம்பிச்சு வச்சிருங்க, அது பழுகும் பெருகும். மரத்தை இப்ப நடுங்க, பின்னாட்கள்ல அது வளர்ந்து நல்ல கனி கொடுக்கும். சேர்த்துவங்க. எறும்பு சேர்த்த மாதிரி ரைட்டு, தேனி சேர்த்த மாதிரி ரைட்டு,
குருவி சேர்த்த மாதிரி அதையாச்சும் செய்யறியா? மாச சம்பளம் வாங்கினேன், சாப்பிட்டேன், தானிக்கு தீனிக்கு சரி போயிந்தி. சொல்லாத சொல்லாத, எல்லாம் தீந்துருச்சு சொல்லக்கூடாது. சோம்பேறியே தீந்து போச்சு இல்லை கடைங்காரங்கன்றான்ல, அவனை பார்த்து வேதம் என்ன சொல்லுது சொல்லுங்க, அவன் சும்மா சொல்லுங்க. சோம்பேறியே, நீதிமொழிகள் 6:6. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, மறுபடியும் சோம்பேறியே சோம்பேறியே சோம்பேறியே. சோம்பேறின்னு யாரை சொல்லு? சேர்க்காதவன் எவன் இருக்கிறானோ, பிள்ளைக்கு கடை வச்சுக்கிட்டு போறவன் எவன் இருக்கிறானோ அவனை பார்த்து சாலமோன் ஞானிக்கிட்ட கர்த்தர் பேசி கர்த்தர் சொல்றாரு, விசுவாசி சோம்பேறி, நீ பணம் பொருள் இல்லாமல் இருந்தீங்கன்னா உன்னை பார்த்து என்னன்னு சொல்லுது? பக்கத்தில் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது. சொல்லிருங்க, பைபிள் சொல்லுது சோம்பேறி. பைபிள் சொல்லுது சோம்பேறி, நான் சொல்லலை, நீங்களும் சொல்லலை. பைபிள் என்ன சொல்லுது? நீ இதுவரைக்கும் சேர்த்து வைக்கலைன்னா, இதுவரைக்கும் சேர்த்து வைக்கலைன்னா முதல்ல போய் பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்க. பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணு. வேதம் ஒரு இடத்துல சொல்லுது களஞ்சியம் நிரம்பும்னு வேதம் சொல்லலை. எப்படி சொல்லுது? உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். களஞ்சியங்கள். சரி, அட்லீஸ்ட் உங்கள்ட்ட இருக்கிறத எடுக்கிறதுக்கு நான் வரலை, சும்மா ஒரு கேள்வி, உங்களுக்கு புரியுதா? அட்லீஸ்ட் எனக்கு குறைஞ்சது 2 பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா கையை தூக்குங்க. கைதட்டுங்க, தூக்கணும் உங்களுக்கெல்லாம் கைதட்டுங்க, தூக்கணும் உங்களுக்கெல்லாம் கைதட்டுங்க. 2 பைபிள் படி நடந்துட்டாங்க. அட்லீஸ்ட் 2க்கு மேலே இருந்தால் நீ பாக்கியவான். ஏமாத்திரத்துக்கு வைக்காத கவர்மெண்ட்டை. வச்சுக்க, 3 கூட வச்சுக்க. இப்போ உங்கள் களஞ்சியங்கள், ஓ அக்கௌண்ட்டில் களஞ்சியங்கள், எல்லாரும் சொல்லுங்க, களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். பூரணமாக நிரம்புனா நீ சோம்பேறியா இருக்கக்கூடாது. நீ சோம்பேறினா இப்போ யாரை பாரு, அப்படி அங்கே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே என்ன போகும்? எறும்பு போகும். எறும்பை பாரு, தலைவனே இல்லை, அதெல்லாம் கரெக்டாக போகுது. உனக்கு தலைவனாக இருந்து இவ்வளோ பிரசங்கத்தை சொல்லி நீ சேர்க்கலைன்னு சொன்னால் நீ யாரு தான்? சோம்பேறி, எறும்பு. ஊர் உன்னை பார்த்து என்ன செய்ய? சிரிக்குது. கற்றுக்கொள், சேமிக்க கற்றுக்கொள். தூக்கி எறியாத, சேமித்து வை, சேமித்து வை. நீ சேமிக்கும் பொழுது நாட்களிலே உனக்கு ஆசீர்வாதம் வரும். கோடை காலத்திற்கு அறுப்பு காலத்திலே அது சம்பாதித்து வைக்கிறது. நிறைய வேலையை வர்றப்ப ஓடி ஓடி வேலை செய். ஓய்வு நேரத்தை பிரயோஜனப்படுத்து. வாலிபனா இருக்கிறப்ப பிரயோஜனப்படுத்து. வயசான காலத்தில் நிறைவோடு உட்கார்ந்து கொண்டு நீ சாப்பிடலாம். வேதம் அப்படித்தான் சொல்லு. எனவே பிள்ளைகள் வேதம் சொல்லுகிற மாதிரி பிள்ளைகளுக்கு சேர்த்து வையுங்கள், சேமித்து வையுங்கள், சுறுசுறுப்பாக இருங்கள். இந்த ஒன்றை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒன்றை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். இது ஒரு முக்கியமான, ஒவ்வொரு சம்பவத்தையும் பிரசங்கத்தையும் வித்தியாசமான கோணத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிரசங்கம் நீங்கள் பல முறை கேட்டிருந்தாலும் இதை ஒரே ஒரு சின்ன வித்தியாசமான கண்ணோட்டத்தில் நான் அதை சொல்லி நான் முடிக்கிறேன். எடுத்துக்கங்க. 2 ராஜாக்கள். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு பிரசித்தி பெற்ற சம்பவம். அந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், ஒரு தீர்க்கதரிசி, கவனிங்க, இவர் யார்? இறந்து போனது யார்? தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன், எதிர்காலத்தை சொல்லுகிறவன், ஆபத்து வரும் நேரத்திலே எச்சரிக்கிறவன், மரணம் வரும் நேரத்திலே முன்கூட்டி சொல்லுகிறவன், பஞ்சம் வரும் பொழுது எச்சரிப்பு கொடுக்கிறவன், செழிப்பாய் வாழ கற்றுக் கொடுப்பவன், கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளை போதிக்கிறவன். இந்த தீர்க்கதரிசி இது ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி அநேகரை வழி நடத்தினான், அநேகருக்கு சாட்சியாக இருந்திருப்பான், மனைவியை கரம் பிடித்தான், 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 2 சிங்கக்குட்டி இருக்குது. சிங்கக்குட்டி இப்போ சிங்கமாயிருச்சு, வளர்ந்து வந்துருச்சு, ஊருக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டான். ஆனால் இந்த குடும்பத்தை நடத்துகிற விஷயத்தில் என்ன பண்ணிட்டான்?
தோத்துட்டேன். ஊருக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொன்னியே, உனக்கு ஒரு ஒழுங்கான தீர்க்க தரிசனம் நீ சொல்லாம போயிட்டியே, ஐயோ பாவம். எல்லாரும் சொல்லுங்க, ஐயோ பாவம். ஐயோ பாவம். என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இவன் கடை வாங்கிட்டான். வாங்கின கடனை கட்டாம என்ன பண்ணியாச்சு, மண்டையை போட்டாச்சு, செத்தான். இப்போ கடங்காரன் வந்துட்டான். கடங்காரன் வந்து 2 பிள்ளைகளை நான் அடிமையாக பிடிச்சிட்டு போகணும், பிடிச்சிட்டு போய் விற்றுட்டு அந்த அளவுக்கு எவ்வளோ ரூபா வருதோ அதை கடனை கட்டணும், அதுக்கு நான் பிடிச்சிட்டு போக வந்தேன். அப்புறம் தான் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, சரி வா, வீட்டில் என்ன இருக்குது, எப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, என்ன இருக்கோ அதை சொல்லணும். ஒரு கூட எண்ணம் தாம்மா ஐயா இருக்குது, வேற எதுவுமே இல்லை ஐயா. அப்படியா, சரி போ, என்ன குடத்தை வாங்கு, பக்கத்து வீட்டில் எல்லாம் பாத்திரம் பண்டங்களை வாங்கு, வாங்கினது எல்லாத்தையும் வாங்கு, வீட்டுக்குள்ளே போ, கதவை தாப்பா போடு, இங்கே இருக்கிற எண்ணெயெல்லாம் என்ன பண்ணு, காலியாக இருக்கிறதுல என்ன செய்ய, ஊற்றிக்கிட்டே வா. அவங்க எவ்வளோ பாத்திரம் வாங்கினோடனே எல்லாம் நிறைஞ்சிருச்சு, எல்லாம் நிறைஞ்சிருச்சு. இன்னொரு பாத்திரம் எடு, இல்லை, இல்லைன்னு சொன்ன உடனே நின்றுச்சு. இல்லைன்னு சொல்லாத, இல்லைன்னு சொல்லாத, இருக்கு இருக்கு, இன்னும் இருக்கு இருக்கு இருக்கு. கடனை கட்டு, மிச்சத்தை வச்சுக்க. கடங்காரியா இருந்த அம்மாவை ஒரே ராத்திரியில என்ன வியாபாரியா மாற்றி விட்டாரு எலிசா தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. ஒரே ராத்திரி, ஒன் டே, சிங்கிள் டே. இன்று பரிசுத்தமாகுங்கள், நாளை தேவன் அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு ஒரே நாள். என்ன வியாபாரி இல்லை, ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்க போனால் விவிடி தேங்காய் எண்ணெய். எந்த கடைக்கு போனாலும் இந்தியாவில் என்ன எண்ணெய், விவிடி தேங்காய் எண்ணெய். பெரிய இவர் என்ன பண்ணிட்டாங்க, அல்லேலூயா எண்ணெய் வியாபாரி ஆக்கிவிட்டாங்க. ஒரே நாள் எல்லா கடனும் போச்சு. சேர்த்து வை, சேர்த்து வை. தீர்க்கதரிசி செஞ்ச தப்பு என்ன, பக்கத்தில் சொல்லுங்க, சேமிக்காதது. சேர்த்து வை. சேர்த்து வச்சிருந்தாக்க அடிமையா வீட்டுக்கு வருவானா, காசக்குறான்னு கேட்பானா, தைரியமாக கேட்பானா, துணிஞ்சு கேட்பானா? பிள்ளைகள்லாம் வீட்டில் போய் பக்குவமாக இன்னைக்கு என்ன சொல்லணும், அப்பா அம்மாட்ட எல்லா பிள்ளைகளும், ஏம்மா என்ன செய்யு, எப்பா வீட்டில் தாத்தா பாட்டி குடியார இருந்தானா அவன்கிட்ட தாத்தாட்ட, தாத்தா குடு இல்லை எனக்கு, சேர்த்து வை. ஆயாட்ட போய் ஆயா அப்பாயி அம்மாயி அப்பத்தா என்ன சொல்லணும், சேமித்து வை. அது சொல்லு, நான் சேமித்து யாருக்கு வைக்கிறது, எனக்கு தான். எனவே என்னுடைய வார்த்தையை நான் நிறைவேற்றுகிறேன். செழிப்பின் பிரசங்கத்தை கேட்கிறோம், வேதத்தில் தவறுகளை நாம் சுட்டி காட்டுகிறோம். அந்த தவறு நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது. தேவனுடைய பாதை நெய்யாய் பொழிகிறது. ஏராளம் கர்த்தருடைய சித்தம், தாராளம் கர்த்தருடைய சித்தம், சேமிப்பு கர்த்தருடைய சித்தம், பிள்ளைகளுக்கு வைப்பது கர்த்தருடைய சித்தம். கர்த்தர் பாதை நெய்யாய் பொழிகிறது. கர்த்தர் கொடுக்கும் பொழுது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, பாதை நெய்யாய் பொழிகிறது. கொடுப்பவர் தேவன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ